வணக்கம், வெல்கம். பசியோடு இருக்கவங்களா ருசியாக சாப்பிட்லாம். லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சனுக்கு வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்துடும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வாங்க ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீவல், ரிப்பன் பக்கோடா எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பண்ண போகிறோம். ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. கடலை மாவு, உளுந்த மாவு வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை மாவு வச்சு பண்ண போகிறேன். உடச்சக்கடலை சொல்லுவோம்ல அது. 2 டம்ளர் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அடுத்து அதுக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை, அதை மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம். அடுத்து பூண்டும் சிவப்பு மிளகாயும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது 1.5 மணி நேரம் ஊறின அரிசியை இந்த பேஸ்ட் சேர்த்து, பூண்டு மிளகாய் பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து கிரைண்டரில் நல்லா வழுவழு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட இந்த பொட்டுக்கடலை மிக்சியில் பவுடர் பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் அதிகமாக சேர்க்காதீங்க, சேர்த்திங்கன்னா சாஃப்டாக போயிடும். சீவல் க்ரன்ச்சினஸ் இருக்காது. இது கூட தண்ணி சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மாவு நம்ம கிரைண்டரில் அரைச்சதே போதுமானது. அது கூட நம்ம பவுட்ரு, பொட்டுக்கடலை பவுட்ரு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உலக்கில் இதை வச்சு நம்ம பிழிய போகிறோம். பாருங்கள், இதுதான் உலக்கு. இதில் இந்த சில்லு போட்டால் சரியாக இருக்கும். நீங்கள் அந்த கிண்டாலியம் உலக்கெல்லாம் வச்சு பிழியறவங்களா இருந்தால் அதுலேயும் இப்படி சில்லு போட்டுக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பிழியறதுக்கு. இது இந்த உடன் இது எப்படி இருக்கும்னா சாஃப்டாக இருக்கும், கைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. எங்கள் ஊர் பக்கம், செட்டிநாட்டு பக்கம் இந்த உலக்கு ரொம்ப ஃபேமஸ். அவ்வளோதான். நல்லா காஞ்ச எண்ணெயில் நம்ம அப்படியே பிழிஞ்சு விட போகிறோம். எண்ணெய் நல்லா கடாயில் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், பிழிஞ்சு விட வேண்டியதான். ரொம்ப ஹார்டாக கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக இருக்கும். அது இந்த உலக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், விட்டுறலாம். கொஞ்சம் அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கின மாதிரி வரும் பாருங்கள். அப்போது திருப்பி விடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் இது. பாருங்கள், நல்லா எல்லா பபிள்ஸுமே அடங்கிருச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பூண்டு, சிவப்பு மிளகாய் எல்லாம் போடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். சிலர் பெருங்காயம் போடுவாங்க, அது அவங்கவுங்க ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் பூண்டு மிளகாய் மட்டும் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பொட்டுக்கடலை மாவு பாதி, கடலை மாவு பாதி கூட போடலாம். போட்டால் அதுவும் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு டேஸ்டியான சத்தான ரெசிபியோட பார்ப்போம்.